ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆட்சன்ஸில் வந்து எப்படி நம்ம சைட்டை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஒன்ஸ் நீங்கள் ஆட்சன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆல்ரெடி நான் கொடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட் ஆயிடுச்சு, அதனால் இந்த மாதிரி இருக்குது. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா சைட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நியூ சைட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளஸ் ஐக்கான் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட வெப்சைட் நேம் கேட்கும். இந்த இடத்துல வந்து உங்களோட டொமைன் நேம் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டொமைன் நேமை வந்து .com அல்லது .in அது வரைக்கும் மட்டும் டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம சைட்டை வந்து நம்ம தான் ஓனரா அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணணும். அதுக்காக தான் இந்த வெரிஃபை சைட் ஓனர்ஷிப் அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு செலக்ட் வெரிஃபிகேஷன் மெத்தட்னு இருக்கும். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட்டாக அதுதான் செலக்ட் ஆகிருக்கும். பட் நீங்களும் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக உங்களோட வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி எனக்கு இந்த கோட் அப்படியே வந்து சென்ட் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இந்த ஆட்ஸ் டிஎக்ஸ்டின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் வந்து ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல வந்து காப்பி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இதை சென்ட் பண்ணிடுங்க. ஸோ நான் சொன்னதுக்கப்புறமா ஐ ஹவ் பேஸ்டட் ஆட்ஸ் டிஎக்ஸ்டி அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஏன்னா அந்த பேக்கெண்டில் வந்துட்டு நான் இந்த 2 கோடையும் வந்து அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் வெரிஃபை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெரிஃபிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பார்த்தீங்கன்னா யுவர் சைட் இஸ் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேங்களா. இப்படி வரல அப்படின்னாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள், நம்ம இன்னும் செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் டிக் வந்து வந்துடும். ஓகேங்களா. அடுத்து ரெக்வஸ்ட் வியூன்னு இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் வியூ அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிரும். சப்போஸ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகலை, உங்களுக்கு வரல அப்படின்னாலும் உங்களுக்கு இன்னொரு அப்டேட் வந்து இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 3 டேப் இருக்கும். அந்த டேப்பில் வந்துட்டு செகண்ட் டேப் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அல்லது ரெக்வஸ்ட் வியூன்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துருங்க. அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 2 டிக்குமே வந்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் இது வந்ததுக்கப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் சைட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஸ்டேட்டஸ்னு ஒன்று இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கெட்டிங் ரெடின்னு இருக்கும். ஸோ இந்த கெட்டிங் ரெடி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு வந்து ரிவ்யூக்கு வந்து அனுப்பியாச்சு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு இது மெசேஜ். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில வந்துட்டு அல்லது 1 மாதத்துக்கு அப்புறம் அல்லது இடையில வந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே மாறும். ஸோ கெட்டிங் ரெடியிலிருந்து ரெடி அப்படிங்கிற மாதிரி மாறும். அல்லது வேறு எதுவும் வந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். அப்புறம் இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஆட்ஸ் டிஎக்ஸ்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆத்தரைஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இடையில ஒரு சில டைம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நாட் ஃபவுண்ட் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த இடத்துல மட்டும் ஏதாவது சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு அப்டேட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறமா வந்து ஆட்ஸை செட் பண்ணுறது, பேமெண்ட்டு, பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் செட் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் ப்ராசஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான். தேங்க்யூ.